அப்ப இஸ்லாத்தை விமர்சிக்க கூடியவர்கள், நீ உனக்கு தைரியமும் திராணியும் இருந்தா வா, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பகிரங்க அறிவுகள் விடுக்கின்றது வா. இது இந்த கபர் வணங்கிகள் விவாதிக்க அழைக்கிறவர்கள் விடுவார்களா? இந்த பரலவி கூட்டம் விடுமா? இந்த தப்லீக் ஜமாத் விடுமா? இல்ல இந்த கல்ல தலப்பு கூட்டம் விடுமா? விட மாட்டான். ஏன்? அவன் எடுத்து போடுவான். பால் குடிக்க சொன்னார்கள் என்று வருகிறதே என்று கேள்வி கேட்பான். தாடி வச்சால போய் அந்நியாட்ட பால் குடிக்க சொன்னாரப்பா, நீ என்னப்பா கற்பு கொள்ளையர் தினம் என்று போடுகின்றா என்று அவன் கேட்டானா பதில் சொல்ல முடியாது. அது கதீஸ் என்ற பேர்ல இருக்கக்கூடிய அந்த கட்டுக்கதையை கண்டித்து போஸ்ட் அடிக்க வேண்டும் நாளைக்கு. அதுதான் உங்களை நிலைமை. அந்நிய பெண்ணிடத்துல உம்முஹராம் என்ற அந்நிய பெண்ணிடத்துல போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்று பேன் பார்க்க சொன்னாங்க என்று வருகின்றதுன்னு அவன் கேட்பான். பதில் சொல்ல முடியுமா? இந்த கபர் வணங்கியல் அறைகோல் விட முடியுமா? முடியாது. ஏன்? மதுகப்புல உள்ள அசிங்கங்கள் இதை விட மோசமா இருக்கின்றது. படத்தையெல்லாம் மிஞ்சக்கூடிய அளவுக்கு கேவலங்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். காரி துப்பி விடுவார்கள். அப்ப இவர்கள் அறைகோல் விட மாட்டாங்க. இந்த ஏகத்துவத்தை போதிக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அறைகோல் விடுகின்றது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் பல பேரை விட்டோம், அறைகோல் கூப்பிட்டோம், பகிரங்காரை வா விவாதத்துக்கு வான்னு கூப்பிட்டோம். எல்லாம் தலைதெறிக்க ஓடுறான். காரணம் என்ன? சத்தியத்தை பார்த்து அசத்தியவாதிகள் இப்படித்தான் தலைதெறிக்க ஓடுவார்கள். கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? இந்த சமஸ் என்பவர் எழுதினாரு, வா விவாதிக்க வர்றியா, உட்காரியா, விவாதம் பண்ணுவோமா என்று கூப்பிட்டோமா இல்லையா? தி இந்து சமஸுக்கு ஆல் எஸ்கேப் சமஸ். அதுதான் நிலைமை. பாண்டே என்பவர் பேசினாரு, இஸ்லாத்துல பெண்ணடிமை இருக்கு, இஸ்லாத்துல தலாக் இது பண்றாங்க, இஸ்லாத்துல இமாமத்து பண்றதுல தீண்டாம இருக்கான் என்றெல்லாம் புது புதுதா கதை விட்டாரு. வா விவாதிக்க வர்றியா என்று அறைகோல் விட்டோம், ஆள் ஓட்டம். அதே மாதிரி அர்ஜுன் சம்பத்தா இருக்கட்டும், ராமகோபாலனா இருக்கட்டும், அந்த விஹெச்பியினுடைய பால கௌதமனா இருக்கட்டும், அச்சைவி ராஜாவா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், கூப்பிட்டோமா இல்லையா? நீ உன்னுடைய கொள்கையில சரியானவனா இருந்தா நீ சொல்லக்கூடிய கொள்கைதான் சரி என்று நீ சொல்வாயானால், கல்யாண ராமனாக இருக்கட்டும், எவனா இருந்தாலும் வா விவாதிக்க என்ற அறைகோல் விட்டோமே. எல்லாம் ஓட்டம் எடுத்து ஓடிவிட்டார்கள். இந்த உமாசங்கர் என்ற ஒரு பைத்தியம் தெரிஞ்சிச்ச, அந்த பைத்தியத்துக்கு எதிராக விட்டோமா இல்லையா? வா விவாதிக்க வா என்று கூப்பிட்டோமே, வந்தார்களா? வரல. அப்ப எடுத்துக்கொண்டிருக்கலாம். இந்த மாதிரி நாம விடக்கூடிய அந்த அறைகோல்கள், கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், கிறிஸ்தவர்கள் யாரா இருந்தாலும் அந்த மனுஷிய புத்திரன் ஒரு ஆளு, அவருக்கு கூப்பிட்டோம், விவாதிப்போமா, அல்லாஹ்வுடைய அந்த சட்டத்திட்டங்கள் குறித்து விவாதிப்போமா என்றால் எப்படி ஓடுனாரு? அல்லாஹ் இறக்கியருள்ள சட்டத்தை பத்தி அல்லாட்ட தான் நான் விவாதம் பண்ணுவேன், ஒன்ட்டு விவாதம் பண்ணுவேன், ஓடிட்டாரு. இப்படித்தான் ஓடுவார்கள். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஓடுவார்கள். கருணாநிதிக்கு அறைகோல் விட்டோமே. இஸ்லாமிய சட்டத்திட்டம் மூடத்தனமான சட்டத்திட்டமா இல்ல அறிவுபூர்வமானதாவா, விவாதிப்போமா வாருங்கள் என்று அறைகோல் விட்டோமே. அப்ப இஸ்லாத்தை விமர்சிக்க கூடியவர்கள், நீ உனக்கு தைரியமும் திராணியும் இருந்தா வா, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பகிரங்க அறைகோல் விடுக்கின்றது வா, நேரடியா விவாதம் பண்ணு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒழுக்கத்தை இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று நாங்கள் நிரூபிக்கின்றோம். தயாரா? விவாதிக்க தயாரா? கேடுகட்ட கலாச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடியவர்கள், இந்த உத்தம நபியினுடைய உன்னத வாழ்க்கையை நீ கல்லெறிந்தாயானால் உனக்கு எதிராக குண்டுகள் பாயும் என்பதை நம்முடைய இந்த பகிரங்க அறைகோல் வாயிலாக வெளிப்படுத்தணும். இவங்க என்னத்தை கூப்பிட போறாங்க நினைச்சாங்களோ என்னவோ தெரியல, உடனே அழிச்சு விட்டு ஆள் ஓட்டம் எடுக்கக்கூடியதை பார்க்கின்றோம். இதுதான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றானே, ஃபமா லஹும் அனி தذكرத்தி முரதீன் கஅன்னஹும் ஹுமுருன் முஸ்தன்பிரா ஃபர்ரத் மின் கஸ்வரா. இந்த அறிவுரையை இவர்களுக்கு புறக்கணிக்க என்ன நேர்ந்தது? இவர்கள் அந்த சிங்கத்தை கண்டு வெருண்டோடக்கூடிய கழுதைகளைப் போல இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அப்படி ஓடக்கூடியதை பார்க்கின்றோம். எல்லாம் ஓடுகின்றார்கள் என்றால் சத்தியத்தை பார்த்து இப்படித்தான் ஓடுவார்கள். இந்த ஏகத்துவத்தை, இந்த இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய யாரா இருந்தாலும் சொல்லிக் கொள்கின்றோம். நீங்க விமர்சனம் பண்ணுங்க. உங்களை விமர்சனம் பண்ணனா வேணாம்லாம் நாங்க சொல்லல. விமர்சனம் பண்றதுக்கு தைரியமும் திராணியும் இருக்க வேண்டும் உங்களுக்கு. நான் சொன்ன விமர்சனத்துக்கு பொறுப்பேற்று இது குறித்து எங்களோடு விவாதிக்க தயார் என்று எவெல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணு, எவ்வளவு எப்படி வேணாலும் பண்ணு, வா நாம விவாதிப்போம் என்ற அறைகோல் விடுக்கின்றோம். அத்தகைய அறைகோலை விடுத்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு முன்னால் எல்லாம் காட்டு கழுதைகளாகத்தான் ஓடுவார்கள். தீக்காவனும் இப்படிதான் ஓடினாங்க. இதுதான் இந்த இஸ்லாமிய வரலாறு என்பதை சொல்லி நிறைவு செய்கின்றேன். வாயிலவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.